குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வழக்கில் ஜூலை 22ஆம் தேதி விசாரணை. தலைமை நீதிபதி கவாய் தலைமையில் 4 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்துகிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை தாக்கிய இடத்திற்கு அருகே உள்ள கோசாலையில் சிபிஐ சோதனை. இறப்பதற்கு முன்பு அஜித்குமார் அணிந்திருந்த காலணிகளை கைப்பற்றி விசாரணை. மடப்புரம் காவலாளி அஜித்குமாரை புளியமரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்தனர். காவல்துறையினர் எப்படியெல்லாம் துன்புறுத்தினர் என்று சிபிஐ அதிகாரிகளிடம் நேரில் செய்து காட்டிய சகோதரர் நவீன். சென்னையில் காலமான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு.க. முத்துவின் உடல் பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை. முதலமைச்சரிடம் ஏற்கனவே மக்கள் கொடுத்த மனுக்களின் நிலை என்ன? நாகை அவுரி திடலில் மேற்கொண்ட பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளியின் தெளிவான புகைப்படம் வெளியானது. 8 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை பிடிக்க சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் 8வது நாளாக வாகன சோதனை. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையோர கிராமங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் 6 பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். மேலும் ஒரு தரகர் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சிறுநீரகம் திருட்டு தொடர்பாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் ஆய்வு. டயாலிசிஸ் தவிர வேறு எந்த அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது என ஆணை. வரதட்சணை கொடுமை வழக்கில் கைதான காவலர் பூபாலனிடம் தீவிர விசாரணை. மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை. பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கருத்து. தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வலியுறுத்தல். நாகை கீழ்வேலூர் அருகே ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவாயிலில் அருவி போல் வெளியேறிய குடிநீர். பூமிக்கடியில் ராட்சத கிடாய் உடைந்ததால் டைல்ஸை பெயர்த்து கொண்டு பீச்சடித்த தண்ணீர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரத்தில் தனிப்படை காவலர்கள் விசாரணை. வீட்டில் பணியாற்றும் ஊழியர்கள் சில யூடியூபர்களை விசாரிக்க காவல்துறை திட்டம். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் நகர் முழுவதும் பரவலாக மழை. நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெப்பத்தை தணித்த மழை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. உண்மை நிலையை மத்திய அரசு விளக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கிங் படப்பிடிப்பின் போது பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு காயம். முதுகில் காயம் ஏற்பட்ட நிலையில் 1 மாதம் ஓய்வெடுக்க அறிவுரை. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வழக்கில் ஜூலை 22ஆம் தேதி விசாரணை. தலைமை நீதிபதி கவாய் தலைமையில் 4 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்துகிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை தாக்கிய இடத்திற்கு அருகே உள்ள கோசாலையில் சிபிஐ சோதனை. இறப்பதற்கு முன்பு அஜித்குமார் அணிந்திருந்த காலணிகளை கைப்பற்றி விசாரணை. மடப்புரம் காவலாளி அஜித்குமாரை புளியமரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்தனர். காவல்துறையினர் எப்படியெல்லாம் துன்புறுத்தினர் என்று சிபிஐ அதிகாரிகளிடம் நேரில் செய்து காட்டிய சகோதரர் நவீன். சென்னையில் காலமான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு.க. முத்துவின் உடல் பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை. முதலமைச்சரிடம் ஏற்கனவே மக்கள் கொடுத்த மனுக்களின் நிலை என்ன? நாகை அவுரி திடலில் மேற்கொண்ட பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளியின் தெளிவான புகைப்படம் வெளியானது. 8 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை பிடிக்க சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் 8வது நாளாக வாகன சோதனை. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையோர கிராமங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் 6 பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். மேலும் ஒரு தரகர் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சிறுநீரகம் திருட்டு தொடர்பாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் ஆய்வு. டயாலிசிஸ் தவிர வேறு எந்த அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது என ஆணை. வரதட்சணை கொடுமை வழக்கில் கைதான காவலர் பூபாலனிடம் தீவிர விசாரணை. மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை. பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கருத்து. தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வலியுறுத்தல். நாகை கீழ்வேலூர் அருகே ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவாயிலில் அருவி போல் வெளியேறிய குடிநீர். பூமிக்கடியில் ராட்சத கிடாய் உடைந்ததால் டைல்ஸை பெயர்த்து கொண்டு பீச்சடித்த தண்ணீர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரத்தில் தனிப்படை காவலர்கள் விசாரணை. வீட்டில் பணியாற்றும் ஊழியர்கள் சில யூடியூபர்களை விசாரிக்க காவல்துறை திட்டம். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் நகர் முழுவதும் பரவலாக மழை. நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெப்பத்தை தணித்த மழை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. உண்மை நிலையை மத்திய அரசு விளக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கிங் படப்பிடிப்பின் போது பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு காயம். முதுகில் காயம் ஏற்பட்ட நிலையில் 1 மாதம் ஓய்வெடுக்க அறிவுரை.